ஓம் சாந்தி. நான் யோகயுக் ராஜயுக்த ஆத்மா. நான் சதா சிரேஷ்ட முயற்சியாளராக இருக்கும் ஆத்மா. நான் சதா மகிழ்ச்சியாக இருக்கும் ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று அன்பு கடல் தனது பரமாத்மா அன்பிற்கு தகுதியான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். அனைவரின் உள்ளத்தில் அன்பின் அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த அன்புதான் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமாகும். அன்புதான் பரமாத்ம சிநேகியாக ஆக்கிவிட்டது. அன்பும் சாதாரண அன்பு கிடையாது. உள்ளபூர்வமான அன்பு, ஆன்மீக அன்பு, சுயநலமற்ற அன்பு. அன்பு ஒரு அலௌகிக காந்தமாகும். அன்பு சகயோகி ஆக்கிவிடுகின்றது. கடின உழைப்பிலிருந்து விடுவித்து விடுகின்றது. உங்களுக்கு எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற பாசம் இருக்கின்றது. பாப்தாதா உங்களது அன்பிற்கிணங்க வந்துவிட்டார். ஒவ்வொரு நேரத்திலும் மகாதானி, அகண்டதானி, சதா வள்ளலின் குழந்தைகள் உலக சேவாதாரியாக இருக்க வேண்டும். மனதின் மூலம் சக்திகளின் தானம், வார்த்தைகளின் மூலம் ஞான தானம், செயல் மூலம் குணங்களின் தானம் மற்றும் அன்பான சம்பந்தத்தின் மூலம் குஷியை தானம் செய்யுங்கள். வற்றாத மற்றும் எல்லையற்ற பொக்கிஷங்கள் உடையவர்களாக இருக்கின்றீர்கள். கொடுக்கக்கூடிய நேரமும் இதுதான். நீங்கள் அந்த அளவிற்கு வற்றாத எல்லையற்ற பொக்கிஷங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நேரத்திலும் ஏதாவது பொக்கிஷத்தை வெற்றியாக்கிக் கொண்டிருக்கின்றன என்று சோதனை செய்யுங்கள். பொக்கிஷங்களை வெற்றியாக்குவதன் மூலம் ஆத்மாக்களுக்கு நன்மையும் ஏற்படும் மற்றும் நீங்கள் அனைவரும் கூட மகாதானியாக இருக்கின்ற காரணத்தினால் தடைகளை வென்றவர்களாக சமாதான சுரூபமாக எளிதாக ஆகிவிடுவீர்கள்.
தடைகளிலிருந்து விடுபட்டவர். பிரச்சனைகளிலிருந்தும் சதா காலத்திற்கு விடுபட்டு விடுவீர்கள். குழந்தைகளின் உழைப்பு பாப்தாதாவிற்கு பார்க்க முடிவதில்லை. ஆகவே அகண்ட மகாதானி, அகண்ட சகயோகி ஆவதற்கான முயற்சி செய்யுங்கள். பிராமணர்களுக்கு சகயோகி ஆகுங்கள் மற்றும் துக்கமான ஆத்மாக்களுக்கு, தாகமான ஆத்மாக்களுக்கு மகாதானி ஆகுங்கள். இப்பொழுதிலிருந்தே சங்கல்பம் செய்யுங்கள். எனது நேரம் சங்கல்பம் உலக சேவைக்காக இருக்கும். அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதம் அடைவதுதான் முன்னேறுவதற்கான எளிய சாதனமாகும். நீங்கள் வெற்றி ஆக்குவதனால் எளிதாக வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். எளிதாக பறந்து கொண்டே இருப்பீர்கள். வெற்றி ஆக்குங்கள், வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். எனவே ஆசீர்வாதங்களின் லிப்ட் மூலம் எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு வினாடியில் சென்றடைந்து விடுவீர்கள். நீங்கள் அனைவரும் ஒரு பிராமணன் ஆகிவிட்டீர்கள். ஒரே வழிப்படி நடப்பவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஒரே சொரூபமுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். பிராமணன் மற்றும் ஒரே வழி ஸ்ரீமத். பாப்தாதா கேட்கின்றார், நீங்கள் பிராமணர்கள் ஞான கருத்துக்களை முதலில் சுயம் அனுபவிகளாக ஆகியிருக்கிறீர்களா? ஒவ்வொரு சக்தியின் அனுபவம் செய்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு குணத்தையும் அனுபவம் செய்திருக்கிறீர்களா? ஆன்மீக ஸ்திதியின் அனுபவம் செய்தீர்களா? பரமாத்மா அன்பின் அனுபவம் செய்தீர்களா? அனுபவ மூர்த்தி ஒவ்வொரு பாடத்திலும் அனுபவ மூர்த்தி, ஒவ்வொரு சக்தியிலும் அனுபவ மூர்த்தி. எனவே தனக்குள்ளும் அனுபவத்தை இன்னும் அதிகரிக்க செய்யுங்கள். சுயம் அனுபவமூர்த்தியாகி ஒவ்வொரு விஷயத்தில், ஒவ்வொரு பாடத்தில் அனுபவி. ஞானம், யோகம், தாரணை, சேவை, மனதில், வார்த்தையில், செயலில், சம்பந்தம் தொடர்பில் அனைத்திலும் அனுபவியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர் என்று கூற முடியும். நீங்கள் மிக மிக செல்லமான பகவானால் தேடி கண்டெடுக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பறக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு பறந்து செல்லுங்கள். வரக்கூடிய கடைசி நேரத்தில் நேர்மையுடன் தேர்ச்சி என்ற சான்றிதழ் பெற வேண்டும். அதற்கான பயிற்சி இப்போதிலிருந்தே செய்ய வேண்டும்.
வினாடியில் எங்கு விரும்புகிறீர்களோ, எந்த ஸ்திதி விரும்புகிறீர்களோ அந்த ஸ்திதியில் நிலைத்திட வேண்டும். எனவே எவர் ரெடியாகிவிட்டீர்கள். இப்பொழுது ஒரு வினாடியில் புருஷோத்தம சங்கமயுகத்தின் சிரேஷ்ட பிராமணன் என்ற ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். இப்பொழுது நான் ஃபரிஸ்தா ரூபத்தில் இருக்கிறேன். டபுள் லைட்டாக இருக்கிறேன். இப்பொழுது விஸ்வ கயானக்காரியாகி மனதின் மூலம் நாலாபுறங்களிலும் சக்தியின் கிரணங்கள் கொடுக்கும் அனுபவம் செய்கின்றேன். இந்த பயிற்சியை சுயம் நேரம் ஒதுக்கி இடையிடையே செய்து கொண்டே இருங்கள். இதன் மூலம் மனக்கட்டுப்பாடு எளிதாகிவிடும். கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் ஆளுமை சக்தி அதிகரித்து கொண்டே செல்லும். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சதா ஆர்வம், உற்சாகம் என்ற இறக்கையின் மூலம் உயர்ந்த ஸ்திதியில் பறந்து கொண்டிருக்கும் சிரேஷ்ட ஆத்மா, சதா அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய ஆத்மா, சதா கடின உழைப்பில் இருந்தும் தடைகளில் இருந்தும் விடுபட்டிருக்கும் யோகயுக் ராஜயுக்த ஆத்மா, சதா ஒவ்வொரு பிரச்சனையும் வினாடியில் தேர்ச்சி பெறக்கூடிய, ஒவ்வொரு நேரத்திலும் சர்வசக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா, தங்கயுக சுபாவத்தின் மூலம் தங்கமான சேவை செய்யக்கூடிய சிரேஷ்ட முயற்சியாளர் ஆத்மா, ஏன் என்ற கேள்விகளை அளித்து சதா மகிழ்ச்சியாக இருக்கும் ஆத்மா. இப்படி தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.